கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஊர்லேருந்து ஆள் வந்திருந்தாங்களா, சரி வாங்க பீச்சுக்கு போகலான்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டாங்க. சரி அதுக்கு முன்னாடி வாய்க்கு போடுறோமோ இல்லையோ, வண்டிக்கு பெட்ரோல் போட்டால் தான் போவோன்ட்டு வண்டி டேங்க் ஃபுல் பண்ணால் தான் கூப்பிட்டு போவோன்னு சொல்லியாச்சு. டேங்க்கும் அழகாக ஃபுல் பண்ண வச்சாச்சு. அப்படியே அங்கே போனோன்னு வைங்களேன், செம்ம டிராஃபிக்கு. மெரினா போகலான்லாம் பார்த்தோம். மெரினாலாம் எப்போ பார்த்தாலும் போகிறோன்ட்டு நேராக எங்கள் அண்ணன் பெசன் நகர் கூப்பிட்டு வந்துட்டான். சரி பெசன் நகரில் வண்டியை பார்க் பண்ணிட்டு நேராக அங்கே போகணும்னு பார்த்தோன்னா செம்ம கூட்டம். நாங்கள் வேறு ஞாயிற்றுக்கிழமை வேறு போகணுமா, கூட்டம் நல்லா ஜேன்னு இருந்தது. சரி நானும் என் தம்பியும் ஒரே எடக் பண்ணிட்டு இருக்கோன்ட்டு அவனுக்கு ஒரு மூஞ்சில் ஒரு குத்து போட்டு இழுத்துட்டு வந்தாச்சு. அவன் இங்கே போன இந்த பொம்மையை வாங்கி கொடுங்கண்ணா. பொம்மைலாம் உனக்கு தேவையில்ல, நீ ஒரு பொம்மை தான் வாடான்னு சொல்லிட்டு அவனை நேராக இழுத்துட்டு போயாச்சு. அங்கே பார்த்தோன்னு வைங்களேன், நிறையா திங்குற கடை தூங்குற கடை எல்லா கடையும் இருக்குது. கொஞ்சம் விட்டோன்னு வைங்களேன், மெரினாலே ஒரு வீடை போட்டு தங்கிடுவானுங்க போல். சரி நம்ம நேராக அங்கே கடற்கரைக்கு நடந்து போகன்ட்டு கடற்கரைக்கு நடக்க ஆரம்பிச்சாச்சு. கடற்கரைக்கு நடந்துட்டு போகிறதுக்குள்ளே வீதி போச்சுப்பா. சரி அங்கே போனோன்னு வைங்களேன், குதிரைக்கெல்லாம் லைட்டு போட்டு வச்சுருக்கு. யாரா நீங்கள் இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கீங்க, அது பாவுண்டா மைண்ட் வாய்ஸில் இப்படி கத்துது. அங்கே அப்படியே நடக்க நடக்க நல்லா நிறையா சின்ன சின்ன லைட்டு இதுக்கெலாம் நல்லா அட்ராக்டாக இருந்தது. விசப்பூரி வேற வச்சுருந்தானுங்க. தம்பி விசப்பூரிலாம் உனக்கு வேண்டாம் வாடான்ட்டு அவனை நேராக எழுதிட்டு போயாச்சு. கடற்கரைக்கு போனோன்னு வைங்களேன், அங்கே குளிர் பனி வேற கொட்டுதா. அந்த குளிருக்கும் இதுக்கும் ஜம்முன்னு இருந்தது. நேராக நானும் அவனும் கை கால் நினச்சிட்டு இருந்தோம். அங்கே சுற்றி முற்றி பார்த்தோன்னு வைங்களேன், பின்னாடி ஃபுல்லாக வெளிச்சமாக தான் தெரியுது. அதுவும் நம்ம கேமரா ஆண்ட்ராய்டா ஒன்றும் தெரிய மாட்டுது. சரி வீடியோ சுற்றி முற்றி எடுப்போன்ட்டு எடுத்துகிட்டே இருந்தோம். அங்கே உள்ளே போகணுன்னு வைங்களேன், அலை ஒருத்தனை இழுத்துட்டு போகிற அளவுக்குலாம் அலை வருது. இதெல்லாம் நம்ம நின்றா சாய்க்கு ஆகாதுன்ட்டு பின்னாடி ஓட்டோம். சரி நேராக அதுக்கடுத்து என்ன பண்ணணுன்னு என் தம்பி பார்த்துட்டே இருந்தான். வாடா எவ்வளோ நேரம் தான் சுற்றி முற்றி எல்லாரையும் எடுக்க, நம்ம 2 பேரும் மாற்றி வீடியோ எடுத்துப்போன்ட்டு நானும் அவனும் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அலை கால் பக்கம் வந்துச்சு. சரி பின்னாடி போயிட்டு அதுக்கடுத்து ஒரு செல்ஃபி கேமரா மாற்றி அதுக்கப்புறம் 2 கோமாளிஸ் நானும் அவனும் வந்தோம். வந்துட்டு அப்படி இப்படின்னு மண்டையை தூக்கி விட்டுட்டு இருந்தோம். நம்மளுக்கு வேறு மண்டையில் முடி வேறு கம்மியாக இருக்கா. சரி நேராக ஏதாச்சும் திங்க போவோம், அண்ணன் குளிர்து இதை மாதிரி ஏதாச்சும் திம்போன்னு சொன்னான். சரி வாடா சுட்ட காளான் தும்போம் அப்படின்னு சொன்னேன். சுட்ட காளான்னு இல்லை, சுட்ட சோளம். சரி வாடா தும்போன்ட்டு அவனை இழுத்துட்டு வந்துட்டேன். அவன் போனேனே, அண்ணா இது நல்லா இருக்குமா அப்படின்னா. இவன் வேறு ஊர்லேருந்து வந்திருக்கானா, ஊரில் சுட்டு தும்பாங்க, ஆனால் இப்படி தின்னது கிடையாது நம்ம ஊர்லலாம். சரி ஆனாலும் இது செம்மையாக தான் இருக்கும். அவன் சொன்னான் வேக வச்சது தான் எனக்கு வேணும், நான் இது ஒருக்கா தின்னுப்பாருடா, அதுக்கடுத்து நீ வேக வச்சதே வேண்டாம் இதான் வேணும்னு சொல்லுவேன்ட்டு. சரி அவன் கேட்குறான் இதில் என்னென்ன ஸ்பெஷலு, இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டேன். இதில் ஒன்றும் இல்லைடா, அது சுற்று வச்சு நல்லா கருன்னு வரும். கருன்னு வந்தனே அந்த அண்ணே எடுத்து ஒரு அக்கா கிட்ட கொடுப்பாங்க. அந்த அக்கா தான் மெயின் டிஷ்ஷே போட்டு தருவாங்கன்ட்டு அவன்கிட்ட சொன்னேன். எப்போனே எடுப்பாங்கன்னு சொன்னேன். அதுக்கு வெந்தக்கப்புறம் எடுப்பாங்களா சொன்னேன். அது ஏன்னா வெந்தணும், அப்படியே சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும், அதுவும் ஸ்வீட் கார்ன் தான் அப்படின்னு சொன்னான். ஏன்டா கொஞ்சம் வெந்தாண்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பொறுன்னு சொல்லிட்டு அந்த அண்ணே எந்தாடா நீ இவ்வளோ பொறுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த அக்கா கிட்ட தூக்கி கொடுத்துட்டான். அந்த அக்காவும் நல்லா லெமனில் மிக்ஸ் பண்ண வத்தப்பொடி இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கொஞ்சம் அவசர புழுக்களை அக்கா கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாக போட சொல்லிட்டு அந்த அக்கா கிட்ட அந்த அக்கா ஒரு லுக் விட்டாங்க. சரிடா போடுறேன்னு சொல்லிட்டு அந்த அக்கா உப்பையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா மேலே லெமன் புரிஞ்சுட்டு நம்ம கையில் கொடுத்தாங்க. நம்ம கையில் கொடுத்து அது வாங்கும்போது எப்படி தெரியுமா இருந்தது, ஊரில் நாங்கள்லாம் வயலில் சுற்றும்போது இப்படி தான் அப்படியே முயல் காதை பிடிச்சி தூக்கிட்டு வர்ற மாதிரி 2 டீம் பிடிச்சி தூக்கிட்டு வந்தேன். அண்ணே கீழே உளுந்துற போகுது அப்படின்னு சொன்னான். தம்பி அதெல்லாம் உழாதுடா தின்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்தேன். அப்பா அண்ணன் செம்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தின்னுட்டு இருக்கான். சரி நீ தின்னியா, இப்போ நான் திங்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒழுங்கேற்றினா அவன் எனக்கு முன்னாடி ஒழுங்கேற்றி திங்க ஆரம்பிச்சிட்டான். சர்றா வாடா தின்னுட்டு வேறு என்னத்தை பார்க்கலான்னு அப்படியே பார்த்துட்டே வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். அந்த பொண்ணு போகுது பாரு அப்படின்னு சொல்லலாம் என் தம்பி பின்னாடி இருந்துக்கிட்டு. எங்கடா அப்படின்னு சொன்னேனே அது போயிடுச்சு. சர்றா வாடா அப்படியே லைட் செட்லாம் பார்த்துட்டு அப்படியே ஊர் சுற்றுவோன்னு பார்த்தேன். அதுக்கடுத்து நம்ம பையா ஒன்று அட்டினா பாருங்களேன், லப்பர் கண்டில் அடித்தான், வானத்துக்கு போயிடுச்சு. அதுக்கடுத்து திரும்ப அவன் கைக்கே வந்துடுது பாருங்களேன். இதெல்லாம் எப்படி திரும்ப இருந்தது, அப்படி இருந்தது. அங்கே உட்காந்துக்கவங்க மண்டலே ஒன்று விழுந்தது, அவங்க ஒன்றும் சொல்லாமல் கொடுத்துட்டாங்க. சரி அதுக்கடுத்து என்னடா வேணும்னு சொன்னேனே, சரி என்ன வேணும் கேட்டாலும் வாங்கி தெரியாதுன்னு சொன்னேன். நேராக மீனை பார்த்தோன்னே மீன் பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டான். சரி மீனை தும்போன்ட்டு அவங்க நல்லா அழகாக ஸ்பெஷலாக அவங்களோட மசாலாலாம் போட்டு ஸ்பைஸியாக கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி அந்த லெமனை அப்படியே மேலே புனிஞ்சு விட்டுட்டு வெங்காயத்தை அப்படியே மேலே லைட்டாக எடுத்து அதுக்கடுத்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நானும் நல்லா லெமனை மேலே புனிய ஆரம்பிச்சிட்டேன். அதை பார்த்தோன்னே என் தம்பிக்கு வாயில் எச்சு ஊறுது, அதை பார்த்து எனக்கு ஊறுது. ஐயோ சர்றா வாடா எடுத்து தும்போன்ட்டு 2 பேரும் அழகாக வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா சோத்து திங்குற மாதிரி எடுத்து பிசைஞ்சு வச்ச மாதிரி பிசைஞ்சு வைக்க ஆரம்பிச்சிட்டான். எடுத்து 2 பேரும் ஒரு டெப்பை அடித்தோம் பாருங்களேன், அப்பா அப்படியே சொர்க்க வாசலில் சரக்கு அடித்த மாதிரியே இருந்ததுங்க. சரி அதை தின்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு வச்சாங்க ப்ரானு. அதையும் அதே மாதிரி நல்லா லெமனு புளி புழிஞ்சிட்டு லெமனில் சாரே வரல, ஏமாற்றிட்டாங்கப்பா நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்லா ஒரு டெப்பு எடுத்தோம் பாருங்களேன். எடுத்து வெங்காயத்தை அப்படியே அள்ளி வச்சுட்டு
வாயில் போடும்போது அப்படி மசாலாவும் இதுவும் நம்ம வாயிலேருந்து எச்சு தான் வருங்க. அப்படி ஸ்பைஸியாக இருந்தது. ஏன்னா இது வந்து நம்ம வீட்டில் சமைச்சா கூட இப்படி ஒரு டேஸ்ட் இருக்காது. அதை பார்த்துட்டு என் தங்கச்சி எனக்கு வேணும்னா அந்தா தின்னுப்பாரு அப்படின்னேன். அவனும் நல்லா அரைன்னு அரைக்க ஆரம்பிச்சிட்டா. நல்லா இருக்குதுன்ட்டா. சரிடா தின்னு தின்னு நான் திங்கிறது தானே உனக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நல்லா திங்க ஆரம்பிச்சிட்டான். அது முடிச்சுட்டு என் தம்பி ஃபைனல் டிஸ்டாக கோலி சோடா குடிச்சாதான் போர்வேன்ட்டான். சர்றா இருந்தாடா நீயே உடச்சி நீயே குடிடான்ட்டேன். அவன் முக்குன்னு முக்குறான். இந்தானே நீயே குடிச்சு உடச்சி கொடுனே அப்படின்னான். சர்றா கொண்டாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நானும் உடச்சி கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து என்னடா வேணும்னு கேட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னான், அண்ணே நம்ம வீரபாண்டியில் விளாடுற மாதிரி இங்கேயும் விளாட இருக்குன்னா. சர்றா வாடா விளாடுவோன்னே நான் காசு கொடுத்தேன். எங்கள் அண்ணன் அவன் பிடிங்க அவன் இது பண்ணுறான். அவன் மண்டலே கொட்டி நான் வாங்கிட்டேன். அதுக்கடுத்து என் தங்கச்சி போடுறேன்னு சொல்லிட்டு அவள் போட்டா. அவள் போடுறது ஃபுல்லாக காலுக்குள்ள வந்துடுது. அதுக்கடுத்து என் தம்பி போட்டான் பாருங்களேன். ஃபஸ்ட்டு அவனே ஒரு பிள்ளையார், அவனுக்கு ஒரு பிள்ளையார் கிடச்சிதுங்க. இதுதாங்க அங்கே இருக்கிறதுலே இது. அதுக்கப்புறம் அவன் ஒன்று ஒன்றா போட ஆரம்பித்தான். போட்டு அதுக்கப்புறம்லாம் ஒன்றுமே உள்ள மொத்தமாக அங்கே விழுந்ததுன்னு பார்த்தா ஒரு மொத்தம் 3 பொருள் விழுந்ததுங்க. ஒரு கப்பு இதெல்லாம். வீடியோவில் என்னத்த பேசுன்னு தெரியாமல் பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்கேங்க. அதுக்கப்புறம் என் தங்கச்சி பாருங்கள் அவள் பண்ணுற சேட்டையெல்லாம் ஐயோ. அதுக்கப்புறம் போட்டா பாருங்களேன் காலுக்குள்ளேயே போட்டுருவா. அதனால அவங்க திரும்ப எடுத்து கொடுத்து இன்னொரு வாட்டி போட்டுக்கோமா அப்படின்ட்டாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என் தம்பிலாம் ஜெயிச்சது பார்த்துக்கோங்களேன். பிள்ளையார், ஒரு டீ கப்பு, ஒரு ஜூஸ் கப்பு இதெல்லாம் ஜெயிச்சுட்டு அண்ணன் பார்த்தீங்களா வீரபாண்டியில் கூட என்னால் ஜெயிக்க முடியலன்னா இங்கே ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெசன் நகர்லேயே கத்திட்டு நடந்தான். அதுக்கடுத்து தான் பால் கேம் ஆட ஆரம்பித்தோம். இந்த பால் கேமில் என்னங்க பண்ணேன், பிக்கு மீடியமு ஸ்மாலுன்ட்டு 3 வரிசையில் ஒரு கிஃப்ட் வச்சுருந்தானுங்க. நம்ம என்ன ஏம் பண்ணுறோமோ அது விழாது. நம்ம 6 ஏம் பண்ணோன்னா அது உளம் பாருங்களேன் முட்டையில். அப்படி தான் இருந்தது. அதுக்கடுத்து நான் அவன்கிட்ட சொன்னேன், டேய் எதை ஏம் பண்ணுறியோ அதுக்கு பக்கத்தில் விட்றா அப்படின்னேன். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு கிஃப்டே கிடச்சிது. அதுக்கப்புறம் சரிடா இவா ஏம் பண்ணா பாருங்களேன் எல்லாம் சும்மா கையில் வச்சுன்னு பட்டுன்னு போட்டான். சரி அவளுக்கு ஒன்றும் இது பண்ணக்கூடாதுன்னு அவளுக்கும் ஒரு ஸ்மால் கிஃப்ட்டை கொடுத்து சமாளித்து அமுச்சு விட்டாங்க. இல்லைனா என் தங்கச்சி பண்ணுவா பாருங்களேன் அங்கே அட்ராசிட்டி, அதை தாக்க முடியாதுன்னு அந்த தம்பி கொடுத்துட்டான். அதுக்கடுத்து நான் ட்ரை பண்ணேன் பாருங்களேன். சொல்லிட்டு நானே 7 தான் 7 9 தான் கிடச்சிது. அதில் நம்மளுக்கு ஒரு கீச்செயினை கொடுத்தானுங்க. சரி இதில் ஒரு கீச்செயின், அந்த கீச்செயின் விலையை பார்த்தோன்னா 10 ரூபா அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த கேமுக்கு வந்து நாங்கள் 50 ரூபா கிட்ட கொடுத்து விளாண்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா போய் ரொம்ப நாள் ஆச்சா வீடியோ இது பண்ணி போடுறதுக்குள்ளே விடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், பையா கிஃப்ட் எடுத்துக்கூடாது. நான் பையா இல்லைடா தமிழ்காரன்டா அப்படின்னு சொன்னேன். அண்ணே சாரிண்ணே அப்படின்ட்டு சரி நம்ம ஒரு ஹார்ட்டு தலானி எடுப்போன்ட்டு நம்மளும் ஒரு ஹார்ட்டை எடுத்துட்டோம். நம்ம தான் சிங்கிளாக இருக்கோம், ஹார்ட்டையாச்சும் கையில் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்தோம். நல்லா இருந்தது. அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்த்தோம் எங்களே மக்களே. வெளியே எல்லாம் கப்புள்ஸு ஃபேமிலி நல்லா ஜெயின்ட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் நம்ம வந்ததுக்கே ஒரு நேரத்துக்கு வந்ததுக்கே இதில் நிறையா செலவாயிடுச்சு. காருக்கு பெட்ரோல் அது இருக்குது. நிறையா பேர் இங்கேயே வந்து தங்குறீங்க, எப்படிப்பா செலவுலாம் பார்த்துக்கிறீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே நானும் என் தம்பி அப்படியே நடந்து சோகமாக கிளம்பி வெளியே போக ஆரம்பிச்சிட்டோம். அவனுக்கு பசிக்குதுன்னா டே இப்போ தான்டா தின்னேன் என்னடா பசிக்குதுன்னு கேட்டால் அதெல்லாம் நொறுக்கு தின்னினே அப்படின்ட்டான். சர்ரா காருக்கு ஏறு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பசியை மறக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு வாடா பாட்டு போட்டு விட்றேன்டான் கேளுடான்ட்டு அப்படியே கேட்க வச்சேன். அவன் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டான். மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம அபிப்ளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மக்களே. ஏதாச்சும் கொஞ்சம் டாஸ்க்லாம் கொடுங்க, நம்மளும் கொஞ்சம் கமெண்டில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா மக்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். White skin, girl, heart black, ice, meat, பையன் future dark. Why this color very day? Why this color very day? மாமா அப்படியே கையில் ஸ்நாக்ஸ் எடுத்து பாப்பா